அண்மையில் பெங்களூருவைச் சேர்ந்த பெண் சிஇஓ தனது 4 வயது மகனை கொலை செய்து சூட்கேஸில் அடைத்த வழக்கில் பல திடுக்கிடும் உண்மைகள் அடுத்தடுத்து வெளியாகி வருகின்றன. அந்த வகையில் தற்போது வெளியாகியுள்ள அப்டேட் என்ன என்பதை காணலாம். பெங்களூருவில் உள்ள ரெசிடென்சி சாலையில் வசித்து வருபவர்தான் சுசனா சேத். இவர் கடந்த 2010ஆம் ஆண்டு வெங்கடரமணா என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு 2019ஆம் ஆண்டு ஒரு மகன் பிறந்துள்ளார். மகன் சின்மய்க்கு தற்போது 4 வயது. சுசனா சேத், வெங்கடரமணா இருவரும் சட்டப்படி கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விட்டனர். சிறுவனின் அப்பா பிலிப்பைன்ஸில் வேலை கிடைத்து சென்று விட்டார். சுசனா சேத் மைண்ட்ஃபுல் கம்பெனி என்ற நிறுவனத்தை தொடங்கி அதன் சிஇஓவாக செயல்பட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தனது மகனுடன் சுசனா சேத் கோவாவுக்கு சென்றுள்ளார். அங்குள்ள நட்சத்திர விடுதியில் அறை எடுத்து தங்கியுள்ளார். வரும்போது மகனுடன் வந்தவர் போகும்போது சூட்கேஸுடன் வெளியே புறப்பட்டுள்ளார். ஹோட்டல் ரூமை சுத்தம் செய்த ஊழியர்கள் அங்கு ரத்தம் சிதறியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த ஹோட்டல் நிர்வாகத்தினர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சுசனா சென்ற காரின் ஓட்டுநரை ரகசியமாக தொடர்பு கொண்டு அருகிலுள்ள காவல் நிலையத்தின் பக்கம் வரச் சொல்லியிருந்தனர். போலீசாரின் திட்டப்படி சுசனாவின் கார் காவல் நிலையத்தின் அருகே வந்தது. அப்போது காவல் அதிகாரிகள் சுசனாவை மடக்கி பிடித்தனர். பின்னர் போலீசார் சுசனாவின் சூட்கேஸை சோதனை செய்து பார்த்தபோது அதில் சுசனாவின் 4 வயது மகன் இறந்த நிலையில் இருந்தார். இதைத் தொடர்ந்து சுசனா சேத்தை பிடித்த போலீசார் அவரை தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அவரிடம் நடைபெற்ற விசாரணையில் கணவருடனான மனக்கசப்பால் பாதிக்கப்பட்ட சுசனா மகனை கணவரின் கண்ணில் காண்பிக்காமல் இருக்க முயன்றுள்ளார். வாரம் ஒருமுறை தனது மகனை பார்க்க கணவரை அனுமதிக்க வேண்டும் என்ற நீதிமன்றத்தின் உத்தரவை அவர் வெறுத்து வந்தார். ஒரு நிலையில் தனது மகனை கணவரிடம் கொடுக்கக்கூடாது என்று எண்ணிய சுசனா புத்தாண்டு கொண்டாட மகனுடன் கோவா சென்றுள்ளார். 10 நாட்களுக்கு ரூம் புக் செய்துள்ளார். புத்தாண்டை கொண்டாடியும் உள்ளார். பின்னர் ஒரு நாள் தனது மகனை தாலாட்டி தூங்க வைத்துவிட்டு முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் தனது கையை அறுத்து தற்கொலை செய்து கொள்ள முயன்றுள்ளார். ஆனால் அவரால் தற்கொலை செய்து கொள்ள முடியவில்லை. அந்த இரத்தக்கரையைத்தான் ஹோட்டல் ஊழியர்கள் சுசனா சேத் அறையில் பார்த்துள்ளனர். தற்கொலைக்கு முயன்றவர் அந்த முயற்சியில் தோல்வியடைந்ததால் 1 வார காலம் மகனின் பிணத்துடனேயே அந்த ஹோட்டலில் தங்கியுள்ளதாக ஒரு திடுக்கிடும் தகவல் கிடைத்துள்ளது. பின்னர் கார் ஒன்றை புக் செய்து வீட்டிற்கு புறப்பட்டுள்ளார். ஆனால் இறந்த மகனை என்ன செய்வதென்று தெரியாமல் சூட்கேஸில் வைத்து எடுத்துச் செல்ல முயன்றுள்ளார். ஹோட்டலுக்கு ஒருமுறை அந்த சிறுவனின் தந்தை வந்தபோது சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லை, பார்க்க வைக்க முடியாது என தனது முன்னாள் கணவனை திருப்பி அனுப்பியுள்ளார் சுசனா சேத். அதன் பின்னர் காரில் சென்றபோது சிக்கிக் கொண்டார். அதனையடுத்து அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. கணவன் மனைவியை ஒன்றாக வைத்து போலீசார் விசாரணை நடத்திய போது சுசனா தனது கணவரை அடித்து நீதான் என் மகன் இறந்ததற்கு காரணம் என்று கூறி சண்டையிட்டுள்ளார். இதனை கண்ட போலீசார் சுசனா சற்றும் மகனை கொன்றுவிட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியும் இன்றி மிகவும் சாதாரணமாகவே இருந்து வருவதாக தெரிவித்துள்ளார். தற்போது சுசனாவின் காவல் 5 நாட்கள் நீட்டிக்கப்பட்டுள்ளதால் இன்னும் பல உண்மைகள் வெளிவரலாம் என போலீசார் நம்புகின்றனர்.